ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்கள் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தின் வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவேன்குடியில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வராவும் தாயார் அபூர்வ நாயகாவும் அமிர்த நாயகாவும் அருமருந்து நாயகம் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் நங்கை மரம், தீர்த்தம் நவபாஷண தீர்த்தம். தல சிறப்பு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. பொதுவாக ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அம்பாள் இருப்பது சிறப்பு. ஆனால் இந்த ஆலயத்தில் 2 அம்பாள் இருந்து காட்சி மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தலை வரலாறுனாக்கா, ஒரு சமயம் துர்வாச முனிவர் சிவ பூஜை செஞ்சு கொள்கிறார். அந்த வழியாக கந்தர்வன் என்ன பண்ணுறான், இந்த துர்வாச முனிவருடைய முதிர் தோட்டத்தை கட்டு கேலி செய்கிறான். கேலி செய்கிறது மட்டும் இல்லாத அவரை சீண்டி வம்பு இழுக்கிறான். ஆனால் அந்த துர்வாச முனிவர் அதெல்லாம் கண்டுக்காம சிவபூஜையில் ஆழ்ந்துக்கிறாரு. இருந்தாலும் இந்த கந்தர்வன் அவரை விடுவதா இல்லை. என்ன பண்ணுறான், அவருக்கு துர்வாசர் கேலி செய்யறதுக்கு நண்டு போல் நடந்து காட்டி அவரை கேலி செய்யும்போது கோபமுட்ட துர்வாசர் என்ன பண்ணுறாரு, இவனை இந்த கந்தர்வனை நன்றாக பிறக்கும்போது சாபம் பண்ணுறாரு. இந்த கந்தர்வனும் நன்றாக மாறிடுறான். நண்டா மாறவனே தன்னோட தவறு உள்ள கந்தர்வன் என்ன பண்ணுறான், துர்வாசரை பாவ மன்னிப்பு கேட்குறான். கேட்டு எனக்கு சாபம் வச்சு கொடுங்க ரிஷிகள் கேட்குறான். அப்போது துர்வாசர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சிவ பூஜை சிவலிங்க பூஜை நடத்தினா தான் உங்களுக்கு சாபம் வச்சுன்னு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படி இந்த கந்தர்வனாகிய நண்டு என்ன பண்ணுது, புஷ்கரங்களை குளிச்சுட்டு தினமும் ஒரு மலர் எடுத்து அங்கே இருக்கிற சுயம்பு மூர்த்திக்கு மலரால் சிவபூஜை செய்கிறாங்க. அது அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா, தேவேந்திரன் இந்திரன் என்ன பண்ணுறாரு, தினமும் சிவனுக்கு பூஜை செய்வதற்கு 1008 மலர்களை பறித்து பூஜை செய்வது வழக்கம் இந்த கற்கடேஸ்வரருக்கு. வாங்கிட்டு ரொம்ப தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் ஒரு மலர் மட்டும் அது குறையுது. இதனால் கோபம் ஊற்ற இந்திரன் என்ன பண்ணுறான், என்ன நடக்குது தெரியல சொல்லிட்டு அந்த சிவ பூஜையை பார்க்க வரும்போது ஒரு நண்டு என்ன பண்ணுறது, ஒரு வடிவில் ஒரு பூ வச்சு சிவ பூஜை செய்யுது. இதை பார்த்து இந்திரனுக்கு மிக கோபம். தான் வணங்குற இந்த இறைவனை இன்னொருத்தர் இப்படி வணங்கணும்னு சொல்லி கோபம் என்ன பண்ணுறாரு, அந்த கந்தர்வ நண்டை கொள்றதுக்காக தன் வாள் எடுத்து வீசுகிறாரு. வீசும்போது இந்த கந்தர்வனாய் நண்டு நான் போட்டு பாதுகாப்புக்கு கருதி சிவலிங்கம் மேலே பானத்தின் மீது ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பானம் அந்த நண்டாக இருக்கிறவனை காப்பாது ஒரு துளை ஏற்பட்டது. அதுக்குள்ளே அந்த நண்டு உள்ளே புகுதுது. இந்திரனால் வாள் வீசப்பட்டு வெட்டப்பட்ட லிங்கம் பாடும்போது இந்திரன் தன்னுடைய தவறை உணர்றாரு. தவறை உணர்ந்தோடனே அப்போது சிவபெருமான் இந்திரனுக்கும் காட்சியளிக்கிறாரு. இந்த கந்தர்வனுக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த கந்தர்வனுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு வடிவில் தன்னோட துளை காப்பாற்றல அவர் சாபம் வச்சுன்னு நீக்கப்படுது. கந்தர்வன் சாபம் வச்சு நீக்கப்பட்டதுக்கப்புறம் இந்திரன்கிட்ட ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு சிவபெருமான். எந்த ஒரு விஷயத்தையும் ஆணவத்தால் அடக்குவது வெல்வது சரியாக சாத்தியமான காரணம் இல்லை. அன்பால் நீங்கள் செய்வதுதான் வெற்றின்னு சொல்லி தன்னோட தவறை இந்திரனுக்கு உணர்த்திய தலம் தான் இந்த ஆலயமாக பார்க்கப்படுது. கந்தர்வனை நண்டு வடிவில் காத்ததால் இது கற்கடேஸ்வரர் என்ற பெயரில் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருவெண்குடி சென்று கற்கடேஸ்வரரும் அபூர்வ நாயகியும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.